ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு முருகன் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மட்டும் அமைதியா இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையை கலப்பணும்னா முருகன் வேலோட வந்துருவாரு. எந்த கேள்விகள் வந்தாலும் இன்னும் கூட்டணி எந்த கட்சி கூடயும் முடிவாகல. எங்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் அமமுக கட்சி இடம்பெறும் கூட்டணியே ஆட்சிக்கு வரும். எம்எல்ஏ எம்பிக்களை விட நமக்கு லட்சியம் தான் முக்கியம். நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது. இன்னைக்கு அரசியல் தத்துவம் என்னன்னா, ஒரே கூட இருந்தாலும் கிடைச்ச கேப்ல சொல்ல வந்ததை கரெக்டா சொல்லிடணும். அப்புறம் அதை இன்டைரக்டா ஒரு குட்டி கதை சொல்லி வேற பக்கம் திருப்பி விட்டுறணும். ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. திமுக துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவர்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. அதுக்காக அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துல ஆசி வாங்க வந்திருக்காங்க. இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுங்க மேம், பர்த்டே சபதம், பர்த்டே மெசேஜ், அப்படி ஏதாவது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பொங்கல் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் பரிசோட தொகையும் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐயா அப்படின்னு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னு புதுவை மக்கள் ஆவலோட எதிர்பார்க்கறது புரியுது. சிஎம் உடைய பதில் இதுதான். தமிழகத்துல வந்து கூட்டணி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சுட்டு அதிகாரம் மட்டும் இருந்தா போதுமா? அதிகார பகிர்வும் வேணுமல்ல. அதை பேச கரெக்டான நேரம் இதுதான் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு. பதிவை போட்டு நெருப்பை பத்த வச்சிருக்காரு. இந்த நெருப்பு கலகல மலமல சலசல அப்படின்னு புகைய ஆரம்பிச்சிருக்குது. ஆனா இந்த பதிவு யாருக்கு போட்டது, எதுக்கு போட்டது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. பதிவை ஒழுங்கா படிங்க, கரெக்டா படிங்க, சரியா? பதிவு நேற்று போட்டு இந்த பதிவை படிக்கலன்னு நினைக்கிறேன். அமித்ஷா தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியிருக்காரு. அமித்ஷா நேற்று புதுக்கோட்டையில் எல்லாரும் பேரையும் சொல்லியிருக்காரு. முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பேரையும் சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை பேரை சொல்லியிருக்காரு, திரு முருகன் பேரை சொல்லியிருக்காரு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேரை மட்டும் சொல்லலை. ஏன்னுட்டேன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி. ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன ஓட்டம் என்பது பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி. முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் பேரும் சொல்லும் போது ஏன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க? ஏன் அவங்க தென்பகுதியிலிருந்து வந்ததுனாலயா? ஏன் அவங்க வந்து பெண்கள் இருக்கிறதுனாலயா? அமித்ஷாவினுடைய பெண்கள் எதிர்ப்பு மனநிலை அதில் தெரிகிறது. அமித்ஷா தொடர்ந்து பெண்களை அவமானப்படுத்துவதும், குறிப்பாக தமிழக பெண்களை அவமானப்படுத்துவதும் இதில் மிக தெளிவாக தெரிகிறது. இதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியதற்காக அவர்களுக்கு அவருடைய பெயரை கூட சொல்லாமல் ஒரு ஆளுநராக இருந்தவர், தமிழகத்திலே பாஜக அடையாளம் தெரியாத இருந்த போது ஒவ்வொரு இடத்துலையும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு ஊரா போய் கூப்பின அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை இப்படி அமித்ஷா அவர்கள் அவமானப்படுத்திக்க கூடாது. அதற்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது என்னுடைய பதிவு. அந்த பதிவு இன்னைக்கு போட்டிருக்க பதிவுங்கிறது நேற்று லயோலா கல்லூரி மாணவர்கள் கொடுத்திருந்த பதிவின் அடிப்படையில் லயோலா கல்லூரியுடைய பதிவு மிக தெளிவாக தெரிகிறது. இந்தியா கூட்டணி மீது வெற்றி வரப்போகிறது. இந்த கூட்டணியினுடைய வாக்குகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி. முருகன் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மட்டும் அமைதியா இருக்காரு. ஆனா திருப்பரங்குன்றம் பிரச்சனையை தூண்டிவிட மட்டும் வேலோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எல் முருகன், மத்திய பாஜக இணையமைச்சிருக்காருல, அவரை சொல்லியிருக்காரு. அண்ணன் எல் முருகனை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காருங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாஷால சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட கேட்டோம், அதை மட்டும் செய்ய மாட்டாரு. மதுரைக்கு எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டாரு. மதுரைக்கு மெட்ரோ வரும்போது சத்தம் இல்லாமல் இருக்காரு, மெட்ரோ நிறுத்தும் போது சத்தம் இல்லாமல் இருக்காரு, மதுரைக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்காக சத்தம் இல்லாமல் இருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் மதவெறியை தூண்டணும், பிரச்சனையை கலப்பணும்னா உடனே தவி குதிச்சு அண்ணன் முருகன் வேலோட வந்துடுறாரு. அண்ணன் முருகன் நான் வேண்டுவதெல்லாம் மதுரையினுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு எல் முருகன் அவர்கள் குரல் கொடுக்கணும். அதற்காக மத்திய அமைச்சரவையில் அவர் பதவியில் இருக்கும் பொழுதே நல்லது செய்வதற்கான முயற்சி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாரோட கூட்டணி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு பதில் இதோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா
9ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டில் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாலும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத கட்சி நிர்வாகிகள் கூட கலந்து ஆலோசிச்சு கருத்துக்களை எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த வகையில் இங்க வந்து ஒரு பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் அவங்கவுங்க ஒப்பீனியனை ஒரு பேப்பர்ல நாங்க கொடுத்துருக்கோம். அதுல அவங்க கருத்துக்களை அதுல வந்து அவங்க டிக் பண்ணி கருத்துக்களை அதுல எழுதி இந்த பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இதை நான் பர்சனலா ஓபன் பண்ணி எல்லாருடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு அதுதான் நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டில் நாங்கள் சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிறேன். அதற்கான முன்னோட்டமாக இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட ஆலோசனையை நாங்கள் பெற்று அதை வாக்கு வழியை பெற்று இந்த பாக்ஸ்ல போட்டுள்ளாங்க. எனவே நல்ல ஒரு கூட்டணி அமையும், மகத்தான கூட்டணி அமையும், மாபெரும் வெற்றி. எந்த கேள்விகள் வந்தாலும் இன்னும் கூட்டணி எந்த கட்சி கூடயும் முடிவாகல. சோ க்ளூ எவ்வளவு ஈஸியா கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. புரியல, அப்படிதாங்க பேசியிருக்காங்க, எந்த பக்கமும் சாயாம. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இதுல இருக்கிற ஒப்பீனியன் போல் இன்னைக்கு வந்து நாங்க ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய கருத்து அந்த மாவட்டத்தின் கருத்து. அவங்க எல்லாரும் ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைகள் வரைக்கும் கலந்தாலோசனை செய்து மாவட்டத்தினுடைய அந்த பிரதிநிதிகளாக எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம், யார் யார் எந்த கூட்டணி விரும்பி இருக்காங்க என்பதை. உறுதியாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை தான் தேமுதிக அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நிச்சயமாக நல்ல கூட்டணி அமையும், நிச்சயம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். அமமுக கட்சி இடம்பெறும் கூட்டணியே ஆட்சிக்கு வரும். எம்எல்ஏ எம்பிக்களை விட நமக்கு லட்சியம் தான் முக்கியம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் பிரிவினைவாதத்தை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு தஞ்சாவூர்ல நடந்த கூட்டத்துல சூசகமா பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். அப்படின்னா யாரோட கூட்டணி அப்படின்னு இன்னுமா தெரியல? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதவங்க கமெண்ட் பண்ணவங்களுடைய கமெண்ட்ல போய் தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருக்க போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். யாரிடமும் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாமல், அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக துணை நிற்கும். ஏற்கனவே இடைத்தேர்தலில் என்ன நீங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற வாய்ப்பு 100க்கு 100 இருந்த பொழுதும் ஏன் நான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாமல் போனது என்பது உங்களுக்கு தெரியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற கேஷ் ஃபார் ஓட் என்கிற நான் செயல்படுத்த மாட்டேன் என்ற முடிவெடுத்த காரணத்தினால்தான் பாராளுமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை. சில பேர் என்னிடம் சொன்னார்கள், எதிரணியில உள்ளவங்க கூட, நீங்க பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கணும், நீங்கள் அமைச்சராக இருப்பீர்கள், இங்கே தமிழ்நாட்டிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் என்று. நான் அதை அப்படி பார்க்கவில்லை. உண்மையிலேயே 26 தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு ஆளுங்கட்சியாக செல்ல இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆளுங்கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களாக
கூட்டணி ஆட்சியிலே இடம்பெற போகிறவர்கள் மேடையில் மாத்திரமல்ல இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். செயற்குழு உறுப்பினர்களாக மாத்திரமல்ல பொதுக்குழு உறுப்பினர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. 21 தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் மேலேயும் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே கீழேயும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் நாம் கை காட்டுபவர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு. அதற்காக யாரிடமும் நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை. எந்த ஒரு சமரசமும் உங்கள் பொதுச் செயலாளர் செய்து கொள்ள மாட்டான் என்பது உங்களுக்கு தெரியும். 2 பேருக்கு தான் போட்டியே. அதாவது ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு தாவேக தலைவர் விஜய் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுக தரப்புல எதுவுமே சொல்லல. ஏன்னா எப்ப வேணாலும் பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் டைரக்டா ஏடிஎம்கேவை எங்கேயுமே அட்டாக் பண்ணாம இருந்தாரு. இதனால எப்ப வேணாலும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஏடிஎம்கே சீனியர்ஸ் லீடர்ஸ் கம்முன்னு இருந்தாங்க. ஆனா ஈரோட்ல நடந்த கூட்டத்துல விஜய் பேசும்போது களத்துல இருக்கவங்களை பத்தி மட்டும்தான் பேச முடியும், இல்லாதவங்களை பத்தி பேச முடியாது அப்படின்னு போற போக்குல சொல்லிட்டார். இதனால ஏய் தப்பிக்கவா பாக்குற அப்படின்னு தேவையான அளவு கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய் மேல அட்டாக் இருக்கார். தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் தான் களத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. தாவேக களத்துல இல்ல, களத்தில் அவங்க எல்லாம் கிடையாது சார். அவங்க எல்லாம் போக்கஸ் தான். களத்தில் இருக்கக்கூடியது அண்ணா திமுகவும் திமுகவும் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யானை பார்க்கறதுக்கு வெள்ளெழுத்து தேவையில்லை, யானை துண்டா தெரியும். அண்ணா திமுக என்ற ஒரு பெருங்கொண்ட சிங்கம், திமுக என்ற ஒரு மதம் கொண்ட யானை, மதம் கொண்ட யானையை சினம் கொண்ட சிங்கம். அண்ணா திமுக எடப்பாடியார் வெற்றி வீழ்த்துவார், வெற்றி வருவார். இதுதான் களம். யாருக்கு யாரு வந்தாலும் கூட்டம் கூடும், யாரு வந்தாலும் சினிமா ஸ்டார்கள் யாரு வந்தாலும் கூட்டம் கூடும். யாரு ஒரு சினிமா ஸ்டார்கள், ஒரு உச்ச நட்சத்திரங்கள் யாரு ஒரு கடையை திறந்து வைக்க வந்தா கூட அங்க வந்து 10,000 பேர் தருவாங்க, டிராபிக் ஜாம் ஆகும். அதெல்லாம் வந்து ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அவருடைய ஆசை, அதன் நிராசை. நிச்சயமாக இந்த களம் அவர்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கும். தாவேக்காக்கு பல பாடங்களை உறுதியாக கற்பிக்கும். களத்தில் வந்து போராட வேண்டும் சொன்னால் பூத்துல ஆள் நிக்கணும், பூத்துல ஆள், போலிங் போறதுக்கு ஆள் நிக்கணும். வாக்குச்சாவடி முகவர் PLA 2 எந்த கட்சியில் அமைச்சிருக்காங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பூத்துலையும் PLA 2 போட்டு தேர்தல் கமிஷன்ல அங்கீகாரம் வாங்கிய கட்சி அண்ணா திமுக. அடுத்து திமுக. வேற எந்த கட்சி வாங்கியிருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்கா? வேற எந்த கட்சிக்கு ஆள் இருக்கு? தாவேக்கால ஆள் இருக்கா? அண்ணா திமுக 10,000க்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல, இந்திய வரலாற்றில் ஒரு ஸ்டேட் கட்சிக்கு, ஒரு மாநில கட்சிக்கு 10,000க்கு மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்த வரலாறு உண்டா? விருப்பம் இல்லாம அவங்க விருப்ப மனு கொடுத்தாங்க. 10 நாளா வந்து தலைமை கழகத்துல லாய் சாலையில கூட்டமா நினைச்ச அதிமுக எடப்பாடி மீது நம்பிக்கை வைத்தானே வந்தாங்க. அதிமுக மீது நம்பிக்கை வைத்தானே வந்தாங்க. இது அதிமுக, இது மக்களுக்கான கட்சி, உரிமைக்கான கட்சி, மக்கள் விடுதலைக்கான கட்சி, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி. இந்த கட்சியை மக்கள் நம்புகிறார்கள். கூட்டணி பலமாகும், வெல்லுவார் எடப்பாடி. லேப்டாப்பா கொடுக்கறதா கொடுக்குறீங்க, அதுவும் HCL லேப்டாப்பா கொடுக்கலாம்ல. அதோட ஓனர் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரர் சிவ் நாடார் அவர்கள் வந்து நிறைய டொனேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன் தமிழ்நாடு அரசு அந்த லேப்டாப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆவேசமா கேட்டிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் லேப்டாப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். உலக தரம் வாய்ந்த நிறுவனங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிறோம்னு சொல்றாங்க. உலக தரம் வாய்ந்த நிறுவனம் நம் தமிழரான சிவநாடார் அவர்களின் HCL கம்பெனில இருந்து அவர் 300 கோடி ரூபாய் திருச்செந்தூருக்கு கொடுத்திருக்கிறாரு. உலக தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் அதுல இல்லையா? லேப்டாப் அதுல இல்லையா? ஏன் அதை வாங்கல? நீங்க முழுமையா அதெல்லாம் வாங்கி இருக்கணும். அப்போ உலகத்தரம் வாய்ந்தது என்றால் நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது கொடுக்கறது அதிகமா கொடுத்தா நம்ம பங்குக்கு அதிகமா கொடுக்கறவங்கள நாம இன்னைக்கு சேர்த்துக்குவோன்றதான நிலையில இருக்கு. ஆக உண்மையிலேயே நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்க வேண்டியது, லேப்டாப் கொடுக்கறதுன்னா இந்த 10 லட்சம் லேப்டாப்புகளை யாரிடம் இருந்து கொள்முதல் செய்கிறீர்கள்? நமக்கு திருச்செந்தூர் போன்ற இடங்களுக்கும் நமக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற HCL போன்ற கம்பெனிகளை ஏன் முழுமையாக விடுபடுகிறீர்கள் என்ற கேள்வி என் மனதில் எழுகிறது. ஆனா சோகம் என்னன்னா, அந்த கம்பெனி லேப்டாப் ப்ரொடக்ஷன் நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.